இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம சிஎஸ்கே அணியோட பலம் மற்றும் பலவீனத்தை பற்றி பார்க்க போகிறோம். எந்த பிளேயிங் லோனோட சிஎஸ்கே கிளம்புறாங்கன்னா நம்ம இந்த ஐபிஎல் ட்ராஃபியை வின் பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். குறிப்பாக சிஎஸ்கேயோட பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறது தான் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. சிஎஸ்கே பொறுத்தவரை மேக்ஸிமம் இப்போ நான் சொல்கிற பிளேயிங் லோனோட தான் இறங்குவாங்க. அதனால் இந்த பிளேயிங் லோனோட பலவீனம் பற்றி தெளிவாக பார்க்கலாம். குறிப்பாக நம்மளோட கேப்டன் ருத்ராஜ் மற்றும் கான்வே தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதில் எந்த ஒரு மாற்றும் கருத்தும் கிடையாது. அதே மீன் திருப்பாதி, நம்மளோட சிவன் டூபே, தீபக் கூடா, ஷாம் கரன், ஜடேஜா, தலா டோனி, அஸ்வின், நூர் அகமது, மதிஷா பத்திரனா, இன்புட் பிளேயராக கையில் அகமது கிளம்பிறக்குவாங்க. இப்படி பிளேயங்களோட கிளம்பிறக்கும்போது சிஎஸ்கே எந்த டீமெல்லாம் அசைச்சிக்க முடியாதான் நான் சொல்லுவேன். இந்த டீமில் பலவீனம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே ஒன்று தான் இருக்குது. மற்றபடி எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. மற்றபடி ஓவரால் சிஎஸ்கே நல்ல ஸ்ட்ராங்கான டீமாக தான் இருக்குது. குறிப்பாக நம்ம சேப்பாக் பிச்சுக்கு தகுந்த டீமை தான் ஏலத்தில் நம்மளுடைய டீம் நிர்வாகிகள் எடுத்திருக்காங்க. நம்ம சேப்பாக் பிச்சு சுழல் மற்றும் மித வேக பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கும். அதனால் இந்த பிளேயிங் அமைக்கும் பட்சத்தில் கட்டம் சிஎஸ்கே முதல் மேட்ச்லேருந்து வெற்றியோட தங்களோட பயணத்தை தொடரலாம். ஏன்னா ஒரு அற்புதமான 3 சுழற் பந்து வீச்சலாக இருக்காங்க. சிஎஸ்கே பிளேயிங் எடுத்தவரை 7 ரவுண்டர்களோட களம் இறங்கும். அது மட்டும் இல்லாமல் 9 வரை பேட்டிங் செய்கிற வீரர்கள் இருக்காங்க. லைனப்பில் பவுலிங் போடுறதுக்கு 8 வீரர்கள் வருவாங்க. இப்போ இதில் ஒரு பலவீனம் என்னென்னா நம்மளுடைய கேப்டன் ருத்ராஜ் மட்டும்தான். அவர் ரீசெண்டாக ஃபார்ம் அவுட்லாம் இருக்கார். எந்த ஒரு இந்தியன் டீம்லையுமே அவருக்கான இடம் இல்லை. இருந்தாலும் இப்போ ப்ராக்டிக்ஸில் நல்ல 6 அடிக்கார், நல்ல ட்ரைனிங்கில் இருக்கார். அதனால் கொஞ்சம் சற்று ஃபார்முக்கு வந்திருப்பார் நான் நினைக்கிறேன். மற்றபடி சிஎஸ்கேயில் எந்த ஒரு பலவீனமே இல்லை. நம்ம ருத்து எந்த அளவுக்கு நிலைச்சின்னு ஆடுறாரோ அந்தளவுக்கு சிஎஸ்கேட ஸ்கோரை நம்ம பிக்ஸ் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் ருத்துவோட காம்போவாக நம்ம டெவன் கான்வே கிளம்பிறக்கான வாய்ப்பு மிக குறைவு. டெவன் கான்வேக்கு இப்போ ரச்சின் ரவீந்திரா கிளம்பிறக்குன்னா சிஎஸ்கே மிகப்பெரிய ப்ளஸ் அமையும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக நம்மளோட ரவீந்திரா நல்ல ஃபார்மில் இருக்கார். சாம்பியன் ட்ராஃபியோட 2 சதம் அடித்தார். அதிக ரன் அடித்த வீரர் அவர் தான். அது மட்டும் இல்லாமல் சேப்பாக் பிச்சு இப்போ அவருக்கு நல்லா பழகிட்டு ரீசெண்டாக நம்ம சேப்பாக் பிச்சில் கிட்டத்தட்ட 2 மாதம் ஒரு ட்ரைனிங் எடுத்துகிட்டு தான் போனார் நியூசிலாந்துக்கு. அது மட்டும் ரவீந்திரா இருக்கும்போது இன்னொரு ஸ்பின் பவுலர் அணியில் இருப்பாங்க. ரவீந்திரா மிகச்சிறப்பாக ஸ்பின் பவுலிங் போடுறாரு. நல்லாவே பவுலிங் அட்டாக் இருக்குது. அதனால் சிஎஸ்கே பொறுத்தவரை ரவீந்திராக்கு வாய்ப்பு இருக்கிறதுக்கு மிக அதிகம். ஏன்னா நம்ம ரவீந்திரா ஒரு இளம் வீரர் வேறு. நம்ம கான்வேவோட அனுபவம் கம்மியாக இருந்தாலும் நல்ல துடிப்பான வீரர். அதனால் ரவீந்திரா பிளேயிங்கில் இருந்தால் அது சிஎஸ்கேக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அடுத்ததாக ஒன் டவுனாக நம்ம தீபக் கூடா, ராகுல் திருப்பதி, இப்படி அடுத்தடுத்து அதிரடி பேட்ஸ்மேன் இருக்காங்க. ராகுல் திருப்பதி நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க. பல மேட்ச் சிறந்த மேட்ச் வினராக இருந்திருக்காரு. நிதானத்துக்கு நிதானம், அதிரடிக்கு அதிரடியில் ஆடக்கூடியவர். அது மட்டும் கூடவும் ஒரு அதிரடி பேட்ஸ்மேனாக இருந்திருக்காரு. ஒரு சிறந்த ஆல்ரவுண்டர் கூட. அதனால் சிஎஸ்கேக்கு இன்னொரு ஆல்ரவுண்டர் கிடச்சிட்டாருன்னு சொல்லலாம். மிடில் மிக ஸ்ட்ராங்காக இருக்குது. அதில் எந்த ஒரு சந்தேகமும் நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். அடுத்தது அந்த இடத்துல நம்மளோட சிக்ஸர் டூபே கிளம்பிருங்க. ஒரு சிக்ஸர் டூபே வேறு லெவல் பேட்டிங்னே சொல்லலாம். இப்போ நம்ம டூபே ரீசெண்டாக கிடைக்கிற வாய்ப்பை மிகச்சரியாக செயல்படுத்திட்டு வர்றாரு. பேட்டிங் மட்டும் இல்லாமல் பவுலிங்லேயும் அட்டகாசமாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க இந்தியா டீமில் கூட 4 விக்கெட்டுகள் எடுத்து அசத்தினார். அதனால் டூபேக்கு இந்த சீசனில் சிஎஸ்கே பவுலிங் வாய்ப்பு கொடுக்குறது நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா போன சீசனில் அவரை ஒரு பேட்ஸ்மேனாக மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி மிகப்பெரிய குற்றச்சாட்டு வச்சாங்க. அதனால் சேப்பாக் பிச்சு மித வேகத்துக்கு சாதம் இருக்கும் பட்சத்தில் சேப்பாக் அதில் மட்டும் நம்ம டூபே பவுலிங் யூஸர் வெளியில் பவுலிங் போட மாட்டார் நான் நினைக்கிறேன். அதன் பின் மிகச்சிறந்த ஆளுமை மிக்க பேட்ஸ்மேன் தான் கிளம்பிறங்குவாங்க. குறிப்பாக நம்ம தலா டோனி சொல்லவே வேண்டாம். மிகச்சிறந்த ஃபினிஷர். போன சீசன் பார்த்துருப்பேன். ஸ்ட்ரைக் ரேட் 220க்கு மேலே வச்சுருந்தார். ஒரு அட்டகாசமான ஒரு அதிரடியான ஆக்ரோஷமான வீரர். அவர் தன்னோட மொத்த அனுபவத்தையும் சிஎஸ்கேக்காக விளையாண்டு கொண்டிருக்காரு. தன்னோட கேரியரில் கடைசி எண்டில் இருக்கார். ஆனால் ஒவ்வொரு மேட்சும் ரசித்து விளையாடுறாரு. அதற்கு ஏற்ப ஒரு அதிரடியான சிக்ஸர் மலையோட ரசிகருக்கு சந்தோஷத்தை தராரு. ஆனால் நம்ம தலா டோனியோட சிக்ஸர் மலை இந்த சீசன்லையும் தொடர்ந்து மாதிரி எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அடுத்தப்பில் ஆல்ரவுண்டர் சில நம்மள்ட ஜடேஜா வராரு. ஜடேஜா மிகச்சிறந்த ஆல்ரவுண்டர். ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க சாம்பியன் ட்ராஃபி வின்னிங் ஷாட் அடித்து வெற்றி கொண்டாட்டத்தோடு வராரு. நம்ம சிஎஸ்கே ஒரு ட்ராஃபி வின் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணம் தான் நம்மள்ட ஜடேஜா தான். ஜடேஜா இப்போ மிகச்சிறந்த ஃபார்மில் இருக்கார். பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் சொல்லி 3லையும் கலக்க போகிறாரு. அதனால் எண்டில் எந்த ஒரு அச்சமின்றி சிஎஸ்கே முதல்லேருந்து அதிரடியாக விளையாடலாம். ஏன்னா ஃபஸ்ட்லாம் 5 பேட்ஸுக்கு அப்புறம் பின்னாடி டீமை கொண்டு போகிறக்கு ஆள் கிடையாது. ஆனால் இப்போ இந்த சீசனில் லாஸ்ட் 9 வரை பேட்டிங் லைனப் இருக்குது. அதனால் அடித்து விளையாடலாம். மொதல் பாலில் இருந்து ஒரு பிளேயர் 10 பாலுக்கு 20 ரன் அடிக்கணும் அப்படிங்கிற டார்கெட்டை விளையாண்டாலே கட்டாயம் சிஎஸ்கே எல்லா மேட்சும் 20 ரன் டார்கெட் 200 ரன் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். அதனால் நம்ம ஜடேஜா டீமில் இருக்க மிகப்பெரிய பலமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மண்ணின் மைந்தன் அஸ்வின் இந்த சீசனில் டீமோட இணைஞ்சிருக்காரு. அஸ்வின் மிகச்சிறந்த ஆல்ரவுண்டர். அவரோட பவுலிங் அடிக்கிறதுனாலே திணறாங்க. குறிப்பாக சொந்த கிரவுண்டில் களமிறங்கும்போது மிகப்பெரிய பலமாக இருக்கும். சிங்கம் தன்னோட கோட்டையில் எப்பவும் கர்சிக்க தான் செய்யும். அதனால் அஸ்வினோட அதிரடியான வேட்டை இந்த சீசனில் தொடர்ந்து நினைக்கிறோம். கிட்டத்தட்ட அஸ்வின் நம்ம இந்த டீமுக்கு உள்ளே வந்ததுக்கு நம்ம சிஎஸ்கே மிகப்பெரிய பங்களிப்பு. அந்தளவுக்கு சிஎஸ்கேயில் அஸ்வின் தன்னோட தாக்கத்தை ஏற்படுத்தினார். கையிலேருந்து மிகப்பெரிய ஜாம்பவனார். அஸ்வின் போல் எதிர்கொள்ள
தயங்குவாங்க. இந்த சீசனில் அஸ்வின் சிஎஸ்கேக்கு ஒரு துடுப்புச்சீட்டாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்கில் மிகப்பெரிய பலம் சேர்ப்பார். அவங்களோட சேர்ந்து நூர் அகமதும் மிகப்பெரிய அட்டகாசத்தை ஏற்படுத்த போகிறாரு. 10 கோடிக்கு எடுத்திருக்காங்க. நூர் அகமதோட சுழற்சியை பக்கத்தில் மிகப்பெரிய பலமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் ஸ்பின் ஜாலம் இந்த வாட்டி சிஎஸ்கே காட்ட போகிறாங்க. இந்த மாயஜாலத்தில் அனைத்து டீமும் சுருட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். பாஸ்டரை பொறுத்தவரை நம்மள்ட்ட மதிஷா பத்திரனா சொல்லவே வேண்டாம். இப்போ பழைய ஆக்சியில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காரு. அதனால் சிஎஸ்கேக்கு இந்த சீசன் அவர் ஒரு முக்கியமான வீரராக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவரோட சேர்ந்து நம்மளோட ஷாம்கரன் ஒரு அட்டகாசமான பவுலிங் ஏற்படுத்த போகிறாரு. ஷாம்கரன் மிடில் ஒரு அதிரடியான ரன் சேர்க்கக்கூடிய வீரர், ஒரு ஸ்டாண்டர்ட் பேட்ஸ்மேன். அதனால் அவர் பிளேயிங் லெவலில் கட்டாயம் இருப்பார். இன்பட் பிளேயராக கைல் அகமது களமிறங்குவார். அதனால் பாஸ்டரை பொறுத்தவரை பத்திரனா, ஷாம்கரன், கைல் அகமதுன்னு சொல்லி மும்மூர்த்திகள் இருப்பாங்க. அவங்களுக்கு உறுதுணையாக நம்மளோட சிவன் டூபே இருப்பார். ஸ்பின்னை பொறுத்தவரை ஜடேஜா, அஸ்வின், நூர் அகமது அப்படின்னு சொல்லி ஒரு மும்மூர்த்திகள் இருப்பாங்க. அவங்களுக்கு துணையாக ரச்சிந்திர ரவீந்திரா, தீபக் கூட அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. இப்படி பிளேயிங் அட்டகாசமாக 7 ஆல்ரவுண்டர்கள், 9 பேட்ஸ்மேன்கள், 8 பவுலர்னு சொல்லி சிஎஸ்கே இறங்க போகிறாங்க. இதே பிளேயிங்களோட இறங்கும்போது எந்த ஒரு கொம்பனாலும் நம்ம சிஎஸ்கே அடிச்சிக்க முடியாது. கட்டம் 2025 டிராஃபியை சிஎஸ்கே தான் தட்டி தூக்கார். எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நம்மளோட ருத்துவராஜோட லக்கு தான் நம்ம சிஎஸ்கே கொஞ்சம் பேடாக இருக்க தவிர, ருத்து எந்தளவுக்கு டாஸ்மெண்ட் பண்ணுறாரு அந்தளவுக்கு சிஎஸ்கேயோட வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி சிஎஸ்கே பற்றி அபிஷேக் சேனலோடு இணைந்திருங்க. மற்றும் ஒரு புத்தம் புது வீடியோவில் சந்திக்கிற நண்பர்களே, நன்றி.